சந்தியா ராகம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். கார்த்தி தனாவை வந்து மிரட்டிட்டு போகிறாரு. இங்கே பாரு, நான் கோயிலில் வெயிட் பண்ணியே நீ வரவே இல்லைல்ல, இன்னைக்கு நீ வந்து தான் ஆகணும், திரும்ப இன்றைக்கும் வெயிட் பண்ணுவேன், அப்படி மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கேன், உங்கள் அப்பாட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவான், நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை விரும்பின உண்மையை சொல்லிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. தனா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப குழப்பத்தில் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வேறு வழியே இல்லை, கார்த்தியும் வந்து நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காரு, வீட்டில் வந்து தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், அப்பாவோட குடும்ப கௌரவம் மரியாதை எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் ஒன்று எழுதி வைக்கிறாங்க. அதில் வந்து என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த உலகத்தை விட்டே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. திடீர்னு வந்து ரகுராமுக்கு கனவாக இதெல்லாம் வந்துடுது. கண்ணை முழிச்சு பதறி அடித்து தனாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சிவராமனை போய் கூப்பிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி சிவராமன் கேட்குறாரு. நீ தனாவை இப்போ எழுப்பி கூப்பிட்டுட்டு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினோன்னே, தனாவை ரூமில் தான் தூங்கிட்டு இருப்பா, எங்கே போயிருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நீ முதல்ல கூட்டிகிட்டு வானோன்னே ஜானகி அங்கே வராங்க. அவங்கக்கிட்ட தனா எங்கே அப்படிங்கும்போது, ஜானகி தனா ரூமுக்கு போகும்போது அந்த லெட்டர் வந்து கிடைக்கிது, தனா அங்கே இல்லை, அதில் எழுதி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து படிச்சிடுறாங்க, எனக்கு வந்து நான் அந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. படிச்சுட்டு ரொம்ப ஷாக் ஆகி மாயாட்ட வந்து சொல்லி தேட சொல்கிறாங்க. மாயா ஒரு பக்கம் தேடிட்டு போயிருக்காங்க. அப்போ தான் வந்து சிவராமன் வந்து கேட்ட உடனே, தனா வந்து அவள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா அப்படின்னோடனே, இந்த நேரத்துலையா அப்படின்னோடனே, எதுக்கு தேடுற சிவான்னொன்னே, அண்ணன் உடனே கூட்டிகிட்டு வர சொன்னார் அதனால தான் அப்படின்னோடனே, இல்லை அவள் வந்துடுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சோடனே சிவராம் போய் ரகுராமகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தனா எங்கே, எதுக்குன்னா இவ்வளோ பதட்டப்படுறீங்க, தனா வந்து ஃப்ரெண்டோட எங்கேயோ வெளில போயிருக்காளாம், இந்த நேரத்துலையா தனியாவா போனால், ஆமாம் அப்படின்னோடனே, எங்கே போயிருக்க போகிறாங்க, இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துடுவாங்க, எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் ஒரு கனவு கண்டேன், அதில் ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு விஷத்தை வாங்கி குடித்த மாதிரி கனவு வந்தது அப்படின்னோடனே, இதையெல்லாம் வந்து ஜானகி ஒரு வெளியில் நின்று கேட்டுடுறாங்க. இவருக்கு கனவுல வந்திருக்கு, பதட்டமாக இருக்குன்னா ஏதோ தப்பு நடக்க போகுது, தனா வேற இந்த நேரத்தில் காணுமே அப்படின்னு ஜானகி வந்து ரொம்பவே வந்து பதட்டம் ஆகுறாங்க. கார்த்தி தான் கண்டிப்பாக தனாவை ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட போய் மாயா பேச ஆரம்பிக்கிறாங்க. டேய், எங்கே தனான்னு சொல்கிறியா இல்லையா, அவளை வந்து டார்ச்சர் பண்ணது பத்தாதான் இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்ட, உன்னால் வந்து அவள் நிம்மதியாகவே வாழலை, நீ தினம் அவளை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கியே, உனக்கு ஒரு முடிவு கட்டாமல் இருக்க மாட்டான் அப்படின்னோடனே, நான் இப்போவும் விட மாட்டேன், இனிமேலும் வந்து டார்ச்சர் பண்ணுவேன், இதோட அதிகமாக தான் பண்ணுவேன் அப்படின்னு கார்த்தி சொன்னானே, தனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆணுச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை நானே என் கையால் கொன்று போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அதிரடியாக வராங்க.